டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக சட்டப்பேரவை 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கேள்வி நேரம், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதிலளித்து வருகின்றனர். இந்நிலையில் சனி, ஞாயிறு மற்றும் ரம்ஜான் விடுமுறையை தொடர்ந்து இன்று பேரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறுகிறது. விவாதத்திற்கு பிறகு துறை அமைச்சர் ஏவா வேலு பதில் அளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை வெயில் வழக்கத்தை விட மிகவும் உக்கிரமாக தொடங்கியுள்ளது. ஏப்ரல் மாத இறுதியில் காணப்படும் வெப்பம் முன்கூட்டியே சுட்டெரிக்கிறது. ஜூன் வரை வட தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இந்த வெப்ப அலை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வெப்பத்தால் பாதிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை இபிஎஸ் சந்தித்த பிறகு செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதற்கு அவர் 2வது முறையாக டெல்லி சென்றுள்ளார். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமரை ஓபிஎஸ் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பின் போது 2026 சட்டமன்ற தேர்தல், அதிமுக ஒருங்கிணைப்பு, கூட்டணி மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வீடியோவுடன் எக்ஸ் தளத்தில் அவர் கருத்து பதிவிட்டுள்ளார். பாஜகவின் சமக்கல்வி கையெழுத்து இயக்கம் உலக அளவில் கவனம் பெறுவதாக தெரிவித்துள்ளார். அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான, சமமான கல்வி வழங்கும் புதிய கல்விக் கொள்கைக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆதரவளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு மார்ட்டின் மகன் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கு மார்ட்டின் குடும்பத்திலிருந்து கண்டனங்கள் எழுந்துள்ளன. அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்து வரும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். பதவி, பொருளாதார பேராசையை தீர்த்து கொள்ள ஆதவ் செய்யும் கிறுக்குத்தனங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், இனி தங்கள் குடும்பத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜோஸ் சார்லஸ் எச்சரித்திருக்கிறார். அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் 2வது முறையாக டெல்லி சென்றுள்ள நிலையில் தனது மௌனம் அனைத்திற்கும் நன்மையாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் செங்கோட்டையன் பெயரில் உள்ள எக்ஸ் தள பதிவில் வெளியிடப்பட்டிருந்த ரம்ஜான் வாழ்த்து பதிவில் இபிஎஸ்ஸின் படம் இடம்பெற்றுள்ளது மீண்டும் பேசு பொருளாகி இருக்கிறது. இவர்கள் இருவரும் சமாதானம் ஆகிவிட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. டெல்லியில் விழுந்த அடியை மறைக்க தமிழக அரசு மீது அண்ணாமலை குற்றம் சுமத்துவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். குறைகளை கூட குற்றச்சாட்டுகளாக கூறுபவர்களுக்கு பதிலளிக்க நாங்கள் தயாராகவே உள்ளோம் என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். ஆதி திராவிடர் விடுதிகளில் வழங்கும் உணவு தரமாக இல்லை என்று கூறும் அண்ணாமலை தங்களுடன் ஆய்வு செய்ய வருவாரா என்றும் அமைச்சர் சேகர் பாபு சவால் விடுத்திருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1-1A தேர்வுகளுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 70 பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர்.
வருவாய் கோட்டாட்சியர், டிஎஸ்பி, வணிக வரித்துறை இணை ஆணையர் பதவிகளுக்கான குரூப் 1-1A தேர்வுக்கு இன்று முதல் ஏப்ரல் 30 வரை TNPSC அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஜூன் மாதம் 15 முதல் நிலை தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை மீண்டும் உச்சத்தை எட்டியிருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் இன்று 480 ரூபாய் உயர்ந்து 68,080 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. 1 கிராம் தங்கம் 8,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் கடந்த சில நாட்களாக மாற்றமின்றி இருந்த நிலையில் இன்று கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி ஆராட்டு விழாவிற்காக இன்று மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 14 விஷுக்கனி தரிசனம், படிப்பூஜைகள் நடைபெற்று ஏப்ரல் 18 இரவு ஹரிவராசனம் முடிந்தவுடன் நடை அடைக்கப்படும். தொடர்ந்து வைகாசி மாத பூஜைக்காக மே 14 நடை திறக்கப்பட்டு 19 நடை அடைக்கப்படும். சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இணையதள முன்பதிவு அவசியமாக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.